SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். யாழில் பப்ஜி கேம் விளையாடிய நபரை காவு கொண்ட மீட்டர் வட்டி. அரசாங்கமே மிகப்பெரிய அச்சுறுத்தல், அச்சத்தில் சஜித். முன்னாள் இராணுவத்தினரால் பாதாள குழுக்களுக்கு கைமாற்றப்படும் துப்பாக்கிகள். அனுர விடுத்த அவசர எச்சரிக்கை. பறைபோக உள்ள ரணிலின் தலைமை பதவி, டயானா வகுக்கும் திட்டம். இரட்டை கொலை வழக்கு, 15 வயது சிறுமிக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. கனடாவில் நிரந்தர குடியுரிமை பெற இருப்பவர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல். தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். யாழில் பப்ஜி கேம் விளையாட்டுக்கு அடிமையான இளைஞர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்த சம்பவம் பதிவாகியுள்ளது. உரும்புராய் வடக்கு உரும்புராய் பகுதியை சேர்ந்த 31 வயதுடைய நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில், குறித்த நபர் கைபேசியில் விளையாடப்படும் பப்ஜி எனப்படும் கேமிற்கு அடிமையாகியுள்ளார். இவர் மீட்டர் வட்டிக்கு பணத்தினை பெற்று குறித்த கேமிற்கான கட்டணத்தை செலுத்தி விளையாடிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. மீட்டர் வட்டிக்கு கடனாக பெற்ற பணமானது வட்டியும் முதலமாக 1 கோடியை தாண்டிய நிலையில் தாயார் காணியை விற்பனை செய்து அந்த கடனில் இருந்து அவரை மீட்டுள்ளார். பின்னர் மீண்டும் அந்த கேம் விளையாட்டிற்காக தாயாரிடம் 5 லட்சம் ரூபாய் கேட்ட நிலையில் தாயார் அதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளார். இதனால் ஏற்பட்ட மனவிரக்தியில் கடந்த 25ஆம் தேதி தவறான முடிவெடுத்து வீட்டுக்கு முன்னால் நின்ற மாமரத்தில் தூக்கிட்ட வேளை மாமர கிளை முறிந்து கீழே விழுந்து மயக்கமான நிலையில் காணப்பட்டார். இதனை அவதானித்த உறவினர்கள் அவரை யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி அவர் புதன்கிழமை உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். எதிர்க்கட்சிகளுக்கு அச்சுறுத்தல்கள் இருப்பதாகவும் தற்போதைய அரசாங்கமே பிரதான அச்சுறுத்தல் என்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்சன ராஜகருணா தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி நேற்று ஏற்பாடு செய்திருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறினார். எங்களுக்கும் அச்சுறுத்தல்கள் உள்ளன. அதாவது மிகப்பெரிய அச்சுறுத்தல் இந்த அரசாங்கம். இந்த அரசாங்கத்தில் உண்மையான கொலை கலாசாரத்தை கொண்ட ஒரு குழு உள்ளது. நாம் அரசாங்கத்திற்கு எதிராக பேசும்போது அவர்கள் பெரும்பாலும் முகப்புத்தகத்தில் எங்களுக்கு மரண அச்சுறுத்தல் விடுக்கின்றனர். அவர்களில் எந்த வகையான மக்கள் இருக்கிறார்கள் என்பது கூட எங்களுக்கு தெரியாது. நாடாளுமன்றத்திலேயே அவ்வாறான நபர்கள் இருக்கும்போது வெளியில் எவ்வாறானவர்கள் இருப்பார்கள் என்றும் கேள்விக்கணைகளை தொடுத்துள்ளார். இலங்கையில் இடம்பெறும் தொடர் துப்பாக்கிச் சூட்டுச் சம்பவங்களுக்காக பயன்படுத்தப்படும் துப்பாக்கிகள் எவ்வாறு குற்றவாளிகளிடம் புழக்கத்தில் இருக்கிறது என்ற சந்தேகம் பொதுமக்களிடம் நிலவி வந்தது. இந்த நிலையில் கொழும்பில் நேற்று நடைபெற்ற போதைப் பொருட்களை ஒழிப்பதற்கான முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு நிகழ்வில் கலந்து கொண்டு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதற்கு பதிலளிக்கும் விதமாக உரையாற்றினார். தேசிய போலீஸ் ஆணைக்குழுவில் பணியாற்றிய சில போலீஸ் அதிகாரிகள் அவர்கள் வைத்திருந்த துப்பாக்கிகளை விற்றுவிட்டு நாட்டை விட்டு தப்பியோடி இருப்பதாக அவர் இதன்போது தெரிவித்தார். அத்துடன் இராணுவத்தில் இருந்து ஓய்வு பெறாமல் வெளியேறிய அதிகாரிகளும் பாதாள குழுக்களுக்கு துப்பாக்கிகளை கைமாற்றியதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் போதைப் பொருட்கள் இந்த நாட்டில் இருந்து முற்றாக ஒழிக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். ஐக்கிய தேசிய கட்சியில் இளைஞர்களை இணைத்து அவர்களுக்கு தலைமை பதவிகளை வழங்குமாறு தான் ஒரு ஆலோசகராக தெரிவிப்பதாக முன்னாள் அமைச்சர் டயானா கமிகே தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு கடவுச்சீட்டு ஒன்றை பெறுவதற்காக குடிவரவு மற்றும் குடியகல்வு கட்டுப்பாட்டாளருக்கு பொய்யான தகவல்களை சமர்ப்பித்தமை மற்றும் சரியான விசாவின்றி இலங்கையில் தங்கியிருந்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் தொடரப்பட்ட வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது நீதிமன்றத்திற்கு வருகை தந்தவரிடம் ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறினார். வழக்கு தொடர்பில் நான் எதுவும் கதைக்க விரும்பவில்லை. அது பிரச்சினைக்குரியதாகும். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை அமைதியாக இருக்க விடுங்கள். அவர் தற்போது ஒரு நோயாளி. ஐக்கிய தேசிய கட்சியில் இளைஞர் யுவதிகளை சேர்த்துக் கொள்ளுங்கள். அவர்களிடம் கட்சியை ஒப்படைத்து விடுங்கள். எதிர்க்கட்சி என்றால் அரசாங்கத்தின் தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டும் தான். எனினும் நாடாளுமன்றத்தில் தனிப்பட்டவர்களின் அழகு மற்றும் அவர்களின் உள்ளக பிரச்சினைகள் தான் அதிகளவில் பேசப்படுகிறது. இதற்காகவா நாடாளுமன்றத்துக்கு லட்சக்கணக்கில் செலவழிக்கப்படுகிறது என்றும் அவர் கேள்விக்கணைகளை தொடுத்தார். மோதூரில் கடந்த 2025 3 14 அன்று நிகழ்ந்த இரட்டை கொலை சம்பவம் தொடர்பான வழக்கு நேற்று திருகோணமலை உயர்நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதில் கொலை குற்றச்சாட்டுக்குள்ளான 15 வயது சிறுமி பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டார். சிறுமி தன் பாட்டியையும் அவரது சகோதரியையும் கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தார். திருகோணமலை மேல் நீதிமன்ற நீதிபதி NM முகமது அப்துல்லா சிறுமியின் கல்வி கற்கும் உரிமை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு பிணையில் செல்ல உத்தரவிட்டார். நீதிமன்றம் சிறுமிக்கு கடுமையான நிபந்தனைகளுடன் பிணை வழங்கியுள்ளது. மேலும் சிறுமியின் செயற்பாடுகள் மற்றும் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு நீதிபதி அறிவுறுத்தல்களையும் வழங்கியதாக கூறப்படுகிறது. மூதூர் நன்னடத்தை அதிகாரி ஒவ்வொரு மாதமும் இறுதி வெள்ளிக்கிழமை சிறுமியை பற்றிய முழுமையான அறிக்கையை நீதிமன்றில் சமர்ப்பிக்க வேண்டும்.
மூதூர் நன்னடத்தை அதிகாரி மற்றும் கிராம சேவகர் அதிகாரி ஆகிய இருவரும் சிறுமிக்கான பிணையை உறுதி செய்யும் நடவடிக்கை குறித்தும் நீதிமன்றில் விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் சிறுமி சார்பாக சட்டத்தரணி MM தஸ்லி முன்னிலையாகியிருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது. உலகச் செய்திகள். 2025 அக்டோபர் 27 கனடா அரசாங்கம் தனது எக்ஸ்பிரஸ் என்ட்ரி அமைப்பின் மாகாண நியமன திட்டம் வழியாக 302 வெளிநாட்டவர்களுக்கு நிரந்தர வதிவிடத்திற்கான அழைப்புகளை அனுப்பியுள்ளது. இந்த அழைப்பு ட்ரோன் நம்பர் 374 என அழைக்கப்படுகிறது. இதில் குறைந்தபட்ச விரிவான தரவரிசை அமைப்பு மதிப்பெண் 761 இருந்தது. இது கடந்த அக்டோபர் 14 17 புள்ளிகள் குறைந்துள்ளது. இந்த PNP திட்டம் கனடாவின் மாகாணங்கள் மற்றும் பிரதேசங்களுக்கு தேவையான திறமையான தொழிலாளர்கள், மாணவர்கள், தொழில் முனைவோர் மற்றும் பணியாளர்களை தெரிவு செய்யும் வாய்ப்பை வழங்குகிறது. நிரந்தர குடியுரிமை பெறுபவர்கள் கனடாவில் வாழ, வேலை செய்ய மற்றும் நிரந்தரமாக குடியிருப்பதற்கான உரிமையை பெறுவர். CRS மதிப்பெண் விநியோக பட்டியலில் 451 500 மதிப்பெண் கொண்டவர்கள் 69,503 பேர் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தமாக 2,48,253 பேர் எக்ஸ்பிரஸ் என்ட்ரி பிலத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விவரங்கள் புதிய விண்ணப்பங்கள் சேரும் போது மாறக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அழைப்பு கனடா அரசாங்கம் வெளிநாட்டு தொழிலாளர்களை ஈர்க்கும் புதிய குடியுரிமை திட்டத்தின் ஒரு பகுதியாகும் என குறிப்பிட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். யாழில் PUBG கேம் விளையாடிய நபரை காவு கொண்ட மீட்டர் வட்டி. அரசாங்கமே மிகப்பெரிய அச்சுறுத்தல், அச்சத்தில் சஜித். முன்னாள் இராணுவத்தினரால் பாதாள குழுக்களுக்கு கைமாற்றப்படும் துப்பாக்கிகள். அனுர விடுத்த அவசர எச்சரிக்கை. பறைபோக உள்ள ரணிலின் தலைமை பதவி. டயானா வகுக்கும் திட்டம். இரட்டை கொலை வழக்கு. 15 வயது சிறுமிக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. கனடாவில் நிரந்தர குடியுரிமை பெற இருப்பவர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல்.